ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வச்சு ஒரு சாதா ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போது இதுதான் ப்ளவுஸு, அளவு ப்ளவுஸு. இதை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். இதோட செஸ்ட் அளவை பேக் பார்ட்டில் நம்ம எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போம். பேக் பார்ட்டில் வந்து 20.25 இருக்குது. நல்லா ஆம்ஹோலை நல்லா எடுத்து விட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா 20.5 இருக்குது. இப்போது செஸ்ட் அளவு வந்து 20.5 இன்ச்சு பேக் பார்ட்டில். இப்போ இதோட ஃபுல் ஹைட் எடுப்போம். ப்ளவுஸினுடைய ஃபுல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து பிடிச்சி கீழே எங்கே முடியுதோ அந்த இடம் வந்து 13.5 இன்ச்சு. இவங்க வந்து 13.5 இன்ச் ஃபுல் ஹைட்டு ப்ளஸ்ஸு கீழே 1 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கீழே 14.5 இன்ச் வச்சுக்கலாம். ப்ளஸ் இதோட தையலுக்காக நம்ம ஒரு 1.5 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு நம்ம வந்து தையலுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ப்ளவுஸினுடைய ஃபுல் ஹைட்டு. ப்ளவுஸினுடைய பேக் நெக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 7.5 இன்ச்சில் இருக்குது. இவங்க வந்து கீழே வந்து 1 இன்ச்சு, இடுப்பு 1 இன்ச்சு இறக்குறதுனால நம்ம கழுத்தையும் 1 இன்ச்சு அவங்க வந்து இறக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பேக் நெக் வந்து நம்ம 7.5 8 இல்லை 8.25 வச்சுக்கலாம். ரொம்ப இறக்க வேணாம். இப்போது பேக் நெக் வந்து 8 or 8.25. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இடுப்பு சுற்றளவு எடுக்கணும். இடுப்பு சுற்றளவு வந்து இந்த கொக்கி ஹூக், அதாவது ஐ வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல்லாக இடுப்பினுடைய சுற்றளவை எடுத்துக்கணும். இப்போது இவங்களுக்கு 31.25 இருக்குது. அப்போது இடுப்பு ஹிப் ரவுண்ட் வந்து 31.25. இப்போ ஆம் ஹோல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டில் ஆம் ஹோல் இப்படி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது. இப்போது ஆம் ஹோல் வந்து 7.5 இன்ச். இப்போது நம்ம பேக் பார்ட்டில் என்னென்ன அளவு இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஷோல்டரும் நம்ம எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து 2.25 இன்ச் இருக்குது. ஷோல்டர் 2.25 இன்ச். இப்போ நம்ம பேக் பார்ட்டை வரைஞ்சிக்கலாம். இப்போது துணியை நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். கீழே ஒரு கோடு போட்டுக்கணும், ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போது 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் மடிச்சடிக்கிறதுக்கு. இப்போது ஃபுல் ஹைட் வந்து 14.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக. இப்போ நம்ம ப்ளவுஸை வச்சு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச்சு வந்து மேலே ஏற்றி நம்ம வந்து அளவை கரெக்டான அளவை எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடம் கரெக்டாக இருக்கான்றதை பார்ப்போம். கரெக்டாக இருக்குது இந்த இடம் தையலுக்காக. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா நம்ம டிவைட் பண்ணணும். 4ஆக டிவைட் பண்ணலாம். 7.25 வருது. நம்ம 7.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்காக, 1.5 இன்ச் தையலுக்காக. அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 20.5 பேக் பார்ட்டுக்கு. அப்போது 10.25 இன்ச் எடுத்துக்கலாம். 10.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு தையலுக்காக. இப்போ நம்ம இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் தையலுக்காக. எக்ஸ்ட்ரா தையல் போடணும், அதுக்காக இந்த இடம். அதே மாதிரி ஷோல்டர் பார்த்திங்கன்னா இப்போ கழுத்து வந்து இந்த இடத்த 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு நம்ம இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடலாம். இப்போது இது வந்து இந்த இடம் தான் வந்து கழுத்து. இப்போது இந்த இடம் நம்ம கழுத்து சென்டர் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம கழுத்து எவ்வளோ இருக்குது, கழுத்து சுற்றளவு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது
இந்த இடத்துல வருது. ஷோல்ட்ரு அதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடம் ஷோல்ட்ரு தையலுக்காக 1/2 இன்ச்சு. இப்போது நம்மளுக்கு கழுத்து சுற்றளவு எவ்வளோ வருது அப்படின்றத அளந்து பார்ப்போம். ஒரு 2.25 இன்ச் வருது. 1/4 இன்ச்சு தையலுக்காக வெளியே நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கணும். இப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. அதே தான் இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கோடு, ஒரு வளைவு போட்டுக்குவோம் கழுத்துக்காக. இப்போ இந்த இடம் வந்து 2.25 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக 2.25. அது டோட்டலாக வந்து ஷோல்டர் வந்து 5.25 இன்ச்சு. ஸோ வந்து நம்ம 5.25 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது அளவு ப்ளவுஸில் சைடில் எவ்வளோ வந்து அவங்க விட்டுருக்காங்க, சைடில் வந்து எவ்வளோ 1 இன்ச்சு. இப்போ வந்து 1 இன்ச்சு கீழே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பட்டி பீஸை வந்து இந்த இடத்துல வச்சு தான் நம்ம அளக்கணும். இப்போது இங்கேருந்து நம்ம அளந்தோம்னா இந்த இடம் வந்து ஆம்ஹோலினுடைய அந்த நீளம் வருது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். பட்டிக்கு இங்கே நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஆம்ஹோலுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இன்னுமே 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம ஆம்ஹோலுக்கு ரவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இது 10.25 இன்ச்சு. நம்ம இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். இதுதான் வந்து ஆம்ஹோல் வந்து இந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு நம்ம ஆம்ஹோலை செக் பண்ணுவோம். இப்போது ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த இடம் இப்போ பேக் பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் பார்ட்டை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டு எல்லாம் எடுக்க போகிறோம். இப்போது நம்ம பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. எந்த இடத்துல சிசர் கட் கொடுக்கணுமோ அந்த இடத்துல சிசர் கட் கொடுத்துக்கணும். இப்போது நம்ம ஸ்லீவ் கை வெட்டணும். கைக்கு 4 துணியை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு கீழே ஒரு 1.5 இன்ச் போல் தையலுக்காக விட்டுட்டு ப்ளவுஸினுடைய கையை எடுத்து நம்ம எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நீளம் வந்து 5.5 இன்ச் இருக்குது. நம்ம 6 இன்ச்சு வச்சுக்கலாம். கை சுற்றளவு வந்து 5.25 இன்ச் இருக்குது. நம்ம 5.25 இன்ச் வச்சுக்கலாம். கை இறக்கம் வந்து 2.25 இன்ச் இருக்குது. நம்ம அந்த 2.25 இன்ச் இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது இந்த இடம் வந்து 7.5 இன்ச் வருது இல்லையா, மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு. இதுதான் வந்து கை மார்க் பண்ணி கட் பண்ணுற மெத்தடு. இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி 6 இன்ச்சு இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 6 இன்ச்சு இருக்குது. இப்போ கை கட் பண்ணியாச்சு. இங்கே ஏற்ற இறக்கமாக இருக்குது, அதை சரி பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து மடிச்சடிக்கிறதுக்கு, இது ஆம்ஹோலுக்கு, இது சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இதிலேருந்து நம்ம உள்வளைவு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இருக்க 2 துணியை எடுத்துகிட்டு அதிலேருந்து நல்ல ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி அந்த ஷேப்பில் நம்ம வந்து துணியை கட் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி ஷேப் வந்து இப்படி வரணும். இப்போ இது வந்து உள்வளைவு நம்ம எடுத்தாச்சு. இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ வந்து பேக் பார்ட்டை க்ராஸில், ஏன்னா ப்ளவுஸ் வந்து க்ராஸில் தான் வந்து கட் பண்ணியிருக்காங்க, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து பேக் பார்ட்டை வந்து க்ராஸ்லேயே போட்டுக்கலாம்.
இப்போது கிராஸில் போட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டை எடுத்துடலாம். இதில் 1/4 இன்ச்சுக்கு உள்வளைவு வெட்டணும். இந்த இடம் வந்து 10.25 இன்ச் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். 10.25 இன்ச் இங்கே வருது. ஸோ இங்கேருந்து இப்படி வரணும். முன் கழுத்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் கரெக்டாக ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு வருது. நம்ம அதே 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போது 6 இன்ச்சுக்கு வளைவு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளந்துக்கலாம். எவ்வளோ இருக்குன்னா 3.25. இந்த இடத்துல 3.25 ப்ளஸ் 1 இன்ச்சு 4.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைடில் வந்து இந்த இடம் வந்து நம்ம 3 இன்ச்சு பட்டிக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது சென்ட்ரு முன்கப்பு உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ முன்கப்பு உயரம் வந்து நம்ம இப்படி ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட்டை பிடிச்சிட்டு இப்படி ஷோல்டர்லேருந்து பிடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து இங்கே டாட் எங்கே பிடிச்சிருக்காங்களோ அங்கே ஒரு மார்க்கு, கீழே பட்டி ஜாயின் பண்ணாங்களே இல்லையா அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மார்க்கு, தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கப் ஷேப்பை வந்து மார்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கப்பினுடைய உயரம். இதிலேருந்து ஷேப் வந்து எப்படி வரும்னா இப்படி வரும். இவங்க வந்து ரொம்பவுமே ஷேப்பாக போடலை, நார்மலாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இது செஸ்ட் ரவுண்டு. இந்த பக்கம் 1.25 இன்ச், இந்த பக்கம் 1.25 இன்ச் நம்ம வந்து டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ டாட்டினுடைய உயரம் வந்து ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.25 இன்ச் இருக்குது. அப்போது இங்கேருந்து நம்ம 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டாட் வந்து மார்க் பண்ணுற மெத்தடு. ஸோ இப்போது மெயின் டாட்டு மார்க் பண்ணியாச்சு. ஸோ சென்டரில் வந்து இந்த இடம் இப்படி மார்க் பண்ணணும். இந்த ஆர்ம் ஹோல் டாட் வந்து இந்த கோட்லேருந்து ஸ்ட்ரைட் அப்படி எடுத்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இதான் சென்ட்ரு பாயிண்ட். இப்போது பேக் பார்ட்டு, அதில் ஃப்ரண்ட்டு, அதே மாதிரி ஸ்லீவு. இப்போது இதெல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. பட்டி பீஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் அளந்து பார்த்து பட்டி பீஸ் கட் பண்ணுவேன். எப்படின்னா பட்டி பீஸ் கட் பண்ணுறது இந்த சைடில் எவ்வளோ இருக்குது இந்த கேப்பு அப்படின்றத பார்க்கணும். இப்போ இதில் வந்து 3.25 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 3.25 இன்ச்சை நம்ம சைடில் எடுத்துக்கணும். அதே மாதிரி இதோடைய நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். அதாவது இந்த இடுப்பினுடைய நீளம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ வந்து நம்ம நீளம் வந்து 12 இன்ச் வச்சுக்கலாம். இந்த 3.25 இன்ச்சை தான் வந்து ஃப்ரண்ட்லேயுமே நம்ம 3.25 இன்ச்சு வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம இந்த ஷேப்லேயே நம்ம பட்டி பீஸு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஷேப்பில் தான் வரும். ஸோ இப்படி தான் வந்து பட்டி பீஸ் கட் பண்ணணும். ஸோ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.